வணக்கம் பிரியவிலே. ஹிஸ் கிங்டம் கிட்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பைபிளிலிருந்து ஒரு மிக முக்கியமான கதையை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது கெயின் மற்றும் ஆபேல் பற்றிய கதை. நீண்ட காலத்துக்கு முன்பு ஆதாம் மற்றும் ஏவா இருவருக்கும் கெயின் மற்றும் ஆபேல் என்ற 2 மகன்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் சகோதரர்கள். உயிரும் வாழ்வும் நிறைந்த உலகில் ஒன்றாக வளர்ந்தார்கள். அவர்கள் வளர வளர தங்கள் தந்தையான ஆதாம் கற்றுத்தந்தபடி நிலத்தை வேலை செய்து பராமரிப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். தோட்டத்தின் வாசலை தாண்டி உலகத்தை ஆராய்ந்த போது ஒவ்வொரு நாளும் ஒரு சாகசமா இருந்தது. கெயின் ஒரு விவசாயியாக ஆனார். அவர் மண்ணை மிகவும் விரும்பினார். விதைகளை நட்டு அவை ஆரோக்கியமான உணவாக வளர்வதை பார்க்கும் நாட்களில் தனது நேரத்தை செலவழித்தார். அவர் வெயில்ல கடுமையாக உழைத்தார். வயல்கள் நன்கு நீர்ப்பாசனம் செய்யப்பட்டுள்ளதா, பயிர்கள் வலுவாக உள்ளதா என்று பார்த்து கொண்டார். ஆனா ஆபேல் ஒரு மேய்ப்பனாக ஆனார். அவர் மிருகங்களை பராமரிப்பதை மிகவும் விரும்பினார். தனது ஆட்டுக்கூட்டத்தை கவனிச்சுக்கிட்டு நாட்கள் முழுவதும் கழித்தார். அவர் ஒரு நல்ல மனம் கொண்ட மேய்ப்பன். ஒவ்வொரு ஆட்டும் பாதுகாப்பாகவும் போஷிக்கப்பட்டும் பசுமை மேய்ச்சல் நிலங்களில் மகிழ்ச்சியாகவும் இருக்குமாறு பார்த்து கொண்டார். இருவரும் முக்கியமான வேலைகளை செய்தார்கள். குடும்பத்திற்காகவும் கடவுளை மதிக்கவும் அவர்கள் இருவரும் கடுமையா உழைத்தார்கள். நாளின் முடிவில் அவர்கள் இருவரும் ஒன்றாக கூடி தங்கள் வயல் மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் நடந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். உலகம் பறந்ததும் அழகானதும் இருந்தது. தங்களுக்கு கிடைத்த வாழ்க்கைக்கு சகோதரர்கள் நன்றியுடன் இருந்தார்கள். ஒவ்வொரு நல்ல விஷயமும் கடவுளிடமிருந்து வருகிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதற்காக தங்கள் தனிப்பட்ட முறையில் நன்றியை வெளிப்படுத்த விரும்பினார்கள். காயின் தன் அறுவடையில சிறந்த பழங்களையும் பொன்னிறமான தானியங்களையும் தேர்ந்தெடுத்து அவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையா வழங்கினார். ஆபேலும் தன் ஆடுகளத்துல சிறந்தத முதற் மிக சிறந்த ஆட்டுக்குட்டியையும் தேர்ந்தெடுத்து கடவுளுக்கு காணிக்கையா வழங்கினார். அது ஒரு ஆராதனையும் நன்றியும் செலுத்தும் நேரமாய் இருந்தது. இருவரும் கடவுளை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை தங்கள் கடுமையான உழைப்பின் மூலம் காட்ட விரும்பினார்கள். தான் நிலத்தில் வளர்த்த அழகான பொருட்களை ஆண்டவர் விரும்புவார் என்று காயின் நம்பினார். ஆபேல் தனது காணிக்கைய அன்பு நிறைந்த மனதுடன் வழங்கினார். கடவுள் தனது நேர்மையை காண்பார் என்று நம்பினார். ஆனா அடுத்ததாக நடந்தது அனைத்தையும் மாற்றிவிட்டது. அவர்களின் காணிக்கைகளுக்கு கடவுள் எப்படி பதிலளித்தார் என்பதை அறிய அடுத்த முறை எங்களை சேருங்கள். முடிவு மீண்டும் ஹிஸ் கிங்டம் கிட்ஸ்க்கு வரவேற்கும். இன்று காயின் மற்றும் ஆபேலின் கதையில ஒரு மிக முக்கியமான பகுதியை பார்க்கிறோம். நம்முடைய பெரிய உணர்வுகளை எப்படி சமாளிப்பது என்பதை கற்றுக்கொள்கிறோம். காணிக்கைகள் செலுத்தப்பட்ட பிறகு அந்த வெளி அமைதியா இருந்தது. ஆபேல் அமைதியுடன் இருந்தார். ஆனா காயின் முற்றிலும் வேறொரு உணர்வில் இருந்தார். காயின் மிகவும் மிகவும் கோபமாகிவிட்டார். ஆபேல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா தன்னையே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரது உள்ளத்துல பொறாமை எனும் இருண்ட உணர்வு வளரத் தொடங்கியது. அவர் தன் சகோதரனை அன்புடன் அல்லாமல் கோப கண்களா பார்க்க தொடங்கினார். ஆபேல் தன் சகோதரன் வருத்தமா இருப்பதை கவனிச்சார். காயினை மிகவும் நேசித்ததால் அவருக்கு உதவவும் நல்லவராக இருக்கவும் அவர் விரும்பினார். ஆனா காயின் பேச விரும்பவில்லை. ஆபேலின் நல்லிணக்கத்திலிருந்து அவர் விலகி தன் கோபத்தை மேலும் பெரிதாக்கினார். கர்த்தராகிய தேவன் காயினின் உள்ளத்துல நடக்கிறத பார்த்தார்.
காயின் துன்பப்படவும் தவறான முடிவெடுக்கவும் தேவன் விரும்பவில்லை. தேவன் மென்மையாக காயினிடம் பேசினார். நீ ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய்? ஏன் உன் முகம் இவ்வளவு சோகமாகவும் கீழே விழுந்ததாகவும் இருக்கிறது என்று கேட்டார். நீ சரியானதை செய்தால் ஏற்கப்பட மாட்டாயா? உனக்கு ஒரு தேர்வு இருக்கிறது காயின் என்று தேவன் கூறினார். கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது தன்னை பிரச்சனையில இழுக்கும் என்று தேவன் காயினுக்கு எச்சரிக்கை கூறினார். கோபம் என்பது நாம் அடக்கிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காட்டு விலங்கு போல் உள்ளது. காயின் கேட்டா, ஆனா அவரது மனம் இன்னும் கனமா இருந்தது. தேவனின் ஞானமான எச்சரிக்கையை கேட்பாரா அல்லது தன் கோப உணர்வுகளை பின்பற்றுவாரா என்று அவர் தீர்மானிக்க வேண்டியிருந்தது. குழந்தைகளே, நாமெல்லாம் சில நேரங்கள்ல கோபப்படுகிறோம். ஆனா நாம் கோபப்படும் போது நின்று ஆழமாக மூச்சு இழுத்து சரியானதை செய்ய தேவன் உதவுமாறு கேட்பது முக்கியம். கோபத்தை வளர விடாம நாம் நன்மையாயிருந்து நம் உணர்வுகளை பற்றி பேச முடியும். இது நம் மனதை மகிழ்ச்சியாகவும் ஒளியோடு நிரம்பியதாகவும் வைத்திருக்கிறது. காயின் அந்த நாள் முழுவதும் தேவனின் வார்த்தைகளை பற்றி யோசித்தார். ஆனா பொறாமை இன்னும் இருந்தது. அது நிழல்களில் இருந்து அவனிடம் மெதுவா பேசிக் கொண்டிருந்தது. அபேல் தன் சகோதரர் திரும்பி வந்து மீண்டும் விளையாடுவார் என்று நம்பினார். காயினின் மனம் மிகவும் இருண்ட இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறியவில்லை. காயின் அபேலை பேச அழைத்தார், ஆனால் சமாதானம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர் எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு முடிவை எடுக்கப் போகிறார். சரியான குரல்களை கேட்டு தேவனின் எச்சரிக்கைகளை கேட்டு நடப்பது மிகவும் முக்கியம். அடுத்த முறையில் காயின் மற்றும் அபேலின் கதையின் முடிவை நாம் பார்க்க போகிறோம். அடுத்து என்ன நடக்கும்? எங்கள் அடுத்த வேதாகம சாகசத்திற்கு எங்களுடன் சேருங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். முடித